ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம். இப்போ வந்து நான் தக்காளி குருமா தான் செய்ய போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, டக்குன்னு இந்த ரெசிபி சீக்கிரம் செஞ்சிடலாம். 2 பட்டை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 30, அப்புறம் தேங்காய் ஒரு 2 பீஸு, தக்காளி ஒரு 7 தக்காளி வச்சு இன்றைக்கி சூப்பரான குருமா 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி குருமா தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிங்க. இப்போ வடை வச்சாச்சு, வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வணக்க வேண்டிய பொருளை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நான் இப்போ சொன்னது எல்லாமே தக்காளி எல்லாத்தையுமே இப்போ நம்ம வணக்கிக்க போகிறோம். இட்லிக்கு சூப்பரான குருமா. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இந்த குருமாவை. இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இப்போ தக்காளி, தேங்காய் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறணுன்னா நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி இப்போ போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா தளதளன்னு கொதிக்க விட்டுறலாம் குழம்ப. கொதிக்கும் போதே மனம் கமன்னு அடிக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இப்போ இட்லி குக்கரில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. வெந்த உடனே சூப்பராக ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். நம்ம வீட்டில் இட்லி குருமா இட்லிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாரு, இட்லி வந்து சூப்பராக எடுத்தாச்சு. உனக்கு நான் தட்டில் வச்சு குருமா ஊற்றி தரப்போகிறேன். நீ சூப்பராக சாப்பிட போகிற. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல போகிறேன். இப்போ சாப்பிட்றியா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீ சொல்லு பாப்பா. ஆஹா, டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் அம்மா செஞ்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.